பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம டிபிபியோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுலேயே சொல்லியிருந்தேன், லைக் டிபிபி எப்போ 1K ஹிட் ஆகுதோ ஒவ்வொரு எபிசோடும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக போட்டுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி லாஸ்ட் எபிசோடும் 1K கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேடா? ஸோ சின்ன ரீகேப்போட இந்த எபிசோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வயன் இந்தியாவிலேருந்து வந்திருப்பா. அண்டு ஜிம்மின்க்கும் அவளுக்கும் ஒரு மாதிரி லைக் காதலா காமமாங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து சண்டை வந்திருக்கும். அண்ட் இந்த சைட் தயோங்கும் எபிக்குள்ள நல்லா போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்கும். பட் திடீர்னு ஒரு பிரேக். அண்ட் எபியும் வீட்டில் நடந்த அந்த ஃபைட்னால ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிட்டு ட்ராகனோட கையிலேயே தூங்கியிருப்பா. ஓகேடா, இந்த பாட் பார்க்கலாமா? அப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. வயனுக்குலாம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சிச்சமேனா அவனை கஷ்டப்படுத்திட்டேனா? ஏன் எனக்கு அவனை ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது. ஆனால் நீ கேட்டது தப்பு தான் ஜிமினா. ஏன் இப்போ உள்ள வேர்ல்டும் அப்படி மாறிடுச்சு. தப்பு பண்ணது ஒருத்தவங்களா இருக்கும் போது அது தப்பை எடுத்து சொல்ல போய் நம்ம தப்பானவங்கள தெரிகிறோம். ஏன் எனக்கு மட்டும் அப்படியெல்லாம் இருக்கு? பட் ஐ மிஸ் யூ ஜிமினா. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் காலங்காத்தால அவனை நினச்சிட்டு அழுதுகிட்டே அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எழுந்துக்கிறா. அப்போ சைலரிஸ், அடி காலங்கத்தாலே ஆரம்பிச்சிட்டியாடி. ஏன் வயன்? தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சிரிச்ச முகத்தோடு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டுக்கு வார்த்தல் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு தயம், ஏபி என்னாச்சுடி உனக்கு? எனக்கு அந்த டயத்தில் உன் பக்கத்தில் இருக்க முடியலன்னு கஷ்டமாக இருக்குடி. நீயும் என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் ஏபி சத்தியமாக நீலாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நீ ஒரு மாதிரி ஒரு பூவோட மொட்டு மாதிரிடி. தொட்டா கூட அப்படியே விழுந்துருவ. அவங்க அப்பா அம்மா விட்டு நான் கூப்பிட்டு வந்து நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏபி. ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அதனால தான் நீ நான் விலகி போகிறேன் ஏபி. எனக்கு உனக்கு பிடிக்கும் ஏபி. ஜிம்மின், இந்த டிராகன், அவனுங்களாம் அவங்க ஆளை திட்டுவானுங்கள்ல, அப்பெல்லாம் தோணும். ஐயோ என் ஆள் எபியெல்லாம் ஆஹா நான் திட்டவே கூடாது ரத்தாயாங்க. அவன் என் குழந்த மாதிரி, அவளை கொஞ்சம் மட்டும்தான் செய்யணும்னு. ஆனால் காலையிலே இப்படி புலம்ப வச்சுட்டல எபி. இல்லை எபி, நான் 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 சரி பண்ணுவேன். என் கூட பழைய மாதிரி பேசினாலே போதும் எபி. இந்த லவ்வெல்லாம் லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் அந்த சைடு எழுந்துக்கிறான். இப்போ இந்த சைடு டிராகன், ஒத்தா சனியை நீங்கள் ரெண்டு போய் தொலைஞ்சிச்சிங்களா? இனிமேல் இந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் சத்தம் கேட்கட்டும், என்ன பண்ண முடியும்? எபியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போகணும், முடிஞ்ச அளவு வேற வீடு பார்த்தாச்சும் போகணும், இது சனின்கிட்ட இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்துக்கிறான். அப்போ எபியும் நைட்டெல்லாம் அழுந்தனால அவளுக்கு கண்ணெல்லாம் நல்லா வீங்கி போயிட்டு இருக்கு. அப்போ டிராகனும், குட் மார்னிங் எபி. அண்ணா இங்கேயே தூங்கிட்டேண்ணா. ஐயோ சாரிண்ணா, நான் பார்க்கவே இல்லை. எபி இதில் என்ன இருக்கு? எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு போகலாமா? போகலாண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த லைக் ரெட்டிஷான வீங்கி போன அந்த கண்ணை பார்க்குறான். அவனோட தங்கச்சியோட கண்ணை பார்க்கும்போதெல்லாம் டிராகனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே அவனுக்கு இல்லை அவள் கண்ணை பார்க்கும்போது. பிகாஸ் அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தோணுது. அவனுக்குமே பிடிக்கவே இல்லை. தன் பேரண்ட்ஸுங்கிறனால எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே இருந்துட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஜிம்மினும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்கான். ஏஞ்சலு காலங்காத்தாலே வந்துட்டியாடி, நல்லா சிலுக்கு சுமிதாவாட்டம் என்னடி ஜட்டியும் மேலையும் போட்டு ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவுல தலைவன் அப்படியே சொர்க்கலோகம் போயிட்டு இருக்கான். அப்போ
அப்படியே சூரியன் வந்து மூஞ்சி மேலேயே அடிக்குது. சி 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 என்ன இலவு, நல்ல கனவு வந்துட்டு இருக்கும் போது இந்த சூரியன் மயிறு வேற மூஞ்சி மேலே வந்து அடிக்கும் அப்படின்னு அவனும் எழுந்துட்டு யோசிச்சு பார்த்தான். லைக் நேற்று என்னெல்லாம் நடக்குதுன்னு, சாரி நடந்துச்சுன்னு. ஓ ஜிமினா கேவலமாக இருக்கு, இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கியா? ஏஞ்சலு ஆனாடி, ஏதோ ஏதோ உனக்கு எனக்குள்ள இடையில கேப் இந்த மாதிரி இருக்குடி ஏஞ்சலு. ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஏஞ்சலு, ஆனால் இப்படி பண்ணிட்டல்லடி எனக்கு அப்பலேருந்து வெறி மயிராகுது ஏஞ்சலு, வெறி மயிராகுது. வேணாண்டி, இந்த டெஸ்ஸா கூட போயிருக்கணும், வேணாம் ஏஞ்சலு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருந்துட்டு இருக்கான். அப்போ ஒயினும் அப்படியே ஸ்கூல் கிளம்பி போய் ஸ்கூல் வாசலில் நிற்கிறா. தயோங் ஆல்ரெடி வந்திருப்பான், எபிக்காக தான் வெயிட்டிங். அப்போ தயோங் கிட்ட தயோங் அண்ணா, ஜிமின் எனக்கு தெரில ஒயின் அவன் வருவானா வரலையான்னு. எபி ஷென்னோன் இன்னும் காணோம், எனக்கு வேறு பயமாக இருக்கு. கலர் டிராகனுக்கும் கால் பண்ணால் அவனும் எடுக்கவும் இல்லை. எதுவும் தப்பாக நடந்துருக்குமா, உன்னை யாரும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்களா எபி அப்படின்னு. டிராகன் எந்த அளவு கேர் பண்ணுறானோ அதே அளவு கேரிங் தயாங்கிட்டே இருக்கு. அப்போ கரெக்டாக டிராகன் எபியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ நேரம் ஒரு மாதிரியாக இருந்த தயாங்க்கு எபியோட ஃபேஸை பார்த்ததும் தான் அவனோட ஃபேஸ்லேயே லைட்டாக ஸ்மைல் வருது. ஆனால் எபியோட ஃபேஸில் அப்படியே தயாங்க பார்த்தது ஸ்மைல் ஹைட் ஆகி அவள் அப்படியே தலை குனிஞ்சுக்கிறா. என்னை பார்க்க மாட்டியா அபி, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். எபி உன் அழகான கண்ணியை எனக்கு சார்ந்துருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா அத்தாரு ஆளுங்கள்ல அவனுங்க தானே, ஒத்தா கையில் கெட்டானுங்கன்னா பைக்கை விட்டு மேலே ஏற்றிடுவேன். டென்ஷன் மயிர் ஆகுது. இன்னைக்கு தயாங்க அழகா அவனோட நெத்தியில் ஒரு ஹேர் பேண்ட் வேற போட்டு வந்திருப்பான். அப்போ எபியோட பாவ், எபி என்ன என்னைக்கும் விட எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு. தலையில் ஹேர் பேண்ட், லெதர் ஜாக்கெட், அழகா பைக் மேலே சாஞ்சிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காரு எபி. வேணா எபி, நேற்று நடந்ததை பார்த்தல, இதில் நீ ஒரு அன்லக்கி, இதில் தயங்கூட லைஃபே அன்லக்கி ஆக்க போறியா, இல்லை டிராகன் எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். வேண்டாம் எபி, இட்ஸ் ஆல் ஓவர். உன்னோட மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை ஃபேரோட பிடுங்கி எரிஞ்சிரு, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தயங்க பார்க்கவே மாட்றா. ஒரு தடவை பார்த்துரு எபி, ஒரே ஒரு தடவை அப்படின்னு அவனும் கண்ணாலே பார்த்துட்டு இருக்கான். அப்போது டிராகன் கிட்ட, டிராகனா எங்கடா போயிருந்த, இவ்வளோ நேரமா அவனுக்கு ஏரிஸ் என்னடி வேணும் உனக்கு? தங்கச்சி இருக்கான்னு பார்க்குற, மூடிட்டுடி வர்றேன். அப்போ ஒயினும் போயிட்டு, டிராகன் அது வந்து ஜிமினை பார்த்தீங்களா? ஓ எல்லாம் என்ன வந்து ஏறுங்க, அவனை பார்த்தீங்களா இவனை பார்த்தீங்களான்னு. அப்போ தயாங்கும், டேய் டிராகனா சாரி மச்சான், அவன்லாம் நான் பார்க்கல. இந்நேரம் எந்த நாய் எந்த மூத்திர சந்துக்குள்ளே போய் கிடக்குமோ எனக்கு தெரியாது, போய் வேணா பொறுக்கி அள்ளிக்கோ போ அப்படின்னு அவனுக்கு அவன் ஃபேமிலி பிரச்சனைனால இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறான். ஒயனுக்குலாம் ஒரு தடவை பாத்திர மாட்டோமான் இருக்கு. அப்போ ரிஸும், ஒயன் டைம் ஆயிடுச்சுடி, பெல் வேற ரிங் ஆயிடுச்சு, வா போகலாம். இதுக்கு மேலே இருந்தோன்னா எனக்கு ஃபுல் டே நமக்கு ஆப்சன்ட் தான், அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வேற குறையும் டி, வந்துரு ப்ளீஸ் டி, அப்புறமா பார்த்துக்கலாம். சாயந்தரம் ஜிம்மன் கண்டிப்பாக வருவான், வீட்டுக்கு வராமலாம் இருக்கவே மாட்டான்டி அப்படின்னு சொல்லி அவளையும் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறா உள்ள. அப்போ எபியும், அண்ணா அது நீ பத்திரமா போ, நான் போயிடுறேன். புரியுது எபி, போகணும் என்ன பத்திரமா, எதனால அண்ணகிட்ட சொல்லு, அண்ணா இருக்கா, எதுக்கும் பயப்படக்கூடாது புரியுதா? ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. எபி ஒரு தடவை பார்க்க மாட்டியாடி? அப்போ டிராகனும், ஒத்தா சீனு நான் எங்கேயா வந்து நின்றுட்டுருக்க, ஷெவ பின்னாடி பார்க்குறதுக்கு. டிராகனா குஞ்சு அறுத்துருவேன், நானே 1008 டென்ஷனில் இருக்கா, நீ வேற 1009 டென்ஷனாக இதே வச்சுவோ. ஒருத்தவனுங்களாம் அடங்காதுடா, அடங்கவே அடங்காது. ஆமாம் அடங்காது, வந்து அடங்குறியா, வா வா காட்டுறேன்
அப்படின்னு அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்கோட கண்ணு ஃபுல்லாக எபி மேலே தான். எபி ஒரு தடவை திரும்பி பார்த்தடி, என்னை நீ பார்க்க மாட்டியான் இருக்கு. எபி உனக்கு ஏன் அவரை பார்க்கணும்னு தோணுது? அவரோட அந்த ஹேர் பேண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல எபி? இப்படி நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஆகுது. வேண்டாம் எபி, பார்க்காத. ஆனால் அவனோட ஹார்ட் பாருங்குது, அவனோட பிரெயின் வேண்டாங்குது. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு நாளாச்சும் ஒரு காமான ஒரு இதாக போயிருக்குங்களா? இது ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது. ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்கலாமா? வேணாம். ஓ, லாஸ்ட் தடவை பார்க்கவே மாட்டேன்ல எபி. சரி போ, நான் பார்த்துக்கிறேன். அங்கே ஒத்தா எல்லாம் ஒன்னால வந்ததுடா அப்படின்னு அவனே திட்டிக்கிறான். அட்லாஸ்ட் எபி அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது அப்படி திரும்பி பார்க்குறா. அவளோட அந்த வீங்கி போன கண்ணு, ஆனால் உதட்டில் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு சிரிப்பு. தயாங்க பார்க்கும்போது தயாங் நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். டேய் தயாங்கா, அவனை பார்த்து சிரிச்சிட்டாடா. டேய் எபி அவனை பார்த்து சிரிச்சா தானே அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கான். அப்போ டிராகன், யோ டேய் ஒத்தா என்னடா நீனு ஒட்டா ஆடினே இருப்ப போல. ஏய் மயிறு மூடிட்டு ஏறு, அவனை போய் பொறுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை எங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்காக 2 பேர் போகிறாங்க. அப்போ பார்த்தா ஜிம்மின் அப்படியே அவனோட பைக் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கான். டேய் மூத்திர சந்தா, எங்கே போயிட்டு வந்த? மூத்திரம் அடிச்சிட்டு வந்த, வர்றியா? ஓ மேலே தெளிச்சு விடுறேன், ஒத்தா குஞ்சம் எடுத்துருவேன் அப்படின்னு டிராகன் மிரட்டுறான். டேய் டிராகனா, என்ன வாய் ஓரா நீளுது, ஒத்தா நானும் அறுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு தலைவன் போயிட்டுருக்காப்ல. அப்போது டிராகனுக்கு புரியுது தலைவன் இன்னும் கோவமாக தான் இருக்கான்னு. அப்போ தயாங்கிட்ட, ஐயோ இந்த வாத்து குஞ்சின பற்றியா நம்மக்கிட்ட வந்து டென்ஷனை காட்டிகிட்டு இருக்கான்டா தயாங்கா. ஆல்ரெடி நானே செம்ம வெறி மயிரில் இருக்கேன், இவன் வேற. அப்போ தயாங்கும், டேய் மச்சான் புரியுதுடா, ஆனால் அவனை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? இப்படி தான் நல்லா பின்னாடி ஆட்டிக்கிட்டு போவான், அப்புறமா நம்ம பின்னாடி ஆட்டிக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு ஜிம்மினோட பைக் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்காங்க சேஸ் பண்ணிட்டு. ஓய் டார்லிங் வரியா? காட்டுறேன், 100 ரூபா தான். ஒத்தா அவனோட்டு நான் சும்மா காட்டினாலும் பார்க்க மாட்டேன்டா போ அப்படின்னு வம்பிழுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மினும், ஏய் டிராகனா கொஞ்ச நேரம் தனியாக விடுறீங்களா? தயாங்கா என்ன 2 பேரும் உரசிட்டு வரீங்க? என்ன ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? எனக்கு தெரியாமல் நைட்டு போயிட்டு மேட்ரு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஜிமினா, ஆமாடா செம்மையாக இருந்துச்சு. கேளு, அவனுங்க நான் பண்ண எனக்கு அவன் பண்ணன்னு, எப்பா சீ கர்மம் பிடிச்சானுங்களா? டேய் தெரியுதுல, கையடிச்சா 3 பேரும் தான். அதை விட்டுட்டு என்ன மயிருக்கு பேசிகிட்டு இருக்கு ஜிமினா? உன் ஆள் ஏஞ்சலு மயிரில் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே லவ் மயிரெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஜிமினா, அவ்வளோதான். அவங்க ஆள்கிட்ட பண்ணுறதுக்கு கீழே இருக்காது. கொத்தா இவனுங்களுக்கு அது மேலே தான் கண்ணு, இவனுங்களை விட எனக்கு தான் பெருசாக இருக்குன்னு. ஓ வாடா பார்க்கலாம், வா இப்போ பார்க்கலாம் யார் விட்டு பெருசாக இருக்குன்னு, வா அவுத்து காட்டுற அப்படின்னு அவனுங்க அதிலே தான் இருக்கானுங்க. நம்ம ஜிம்மின்னு ஸ்மைல் பண்ணிட்டு, அடா வேணும் தங்கச்சி போய் விட்டு வந்துட்டியா? டேய் ஒத்தா எப்போ கேட்குற? அதெல்லாம் எப்போயே போய் விட்டு வந்துட்டேன். சரிடா வா. என்ன சார் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க போல? எங்க எப்பயும் போகிற ஸ்பாட்டுக்கு தான்டா, வாங்க போகலாம். எதுக்கு? உன் ஆளை என்கிட்ட கேட்டா. அது வந்து ஜிம்மின் அப்படின்னு நான் ஏதோ சொன்னேன். என்னடா தாங்க சொன்னேன்? எல்லாரும் என்ன பிடிச்சி ஏறிங்கன்னு சிங்க பிடிச்சவனே, அவகிட்ட ஏன்டா அப்படி பேசின அப்படின்னு கோவமாகறான் ஜிம்மினும். ஒத்த அந்த கோவம் மயிர நீ அவகிட்ட போய் படுப்போ, அவதான் தேடுறாள். அடிச்சுக்கிட்டு நாரிட்டி போய் அப்புறமா அடைச்சிக்க வேண்டிதானே. எதுக்கிட்டா எங்க உசுரா வாங்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன ரிஸ் இருக்கா? கூப்பிட்டா வந்துடுவா. டேய் உனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். என்ன எங்கேயாச்சும் தொட போயிருப்பா வேணான் இருப்பா, அதானே? அவள் ஃபீலிங்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடு மச்சான். இங்க பாரு, அவள் ஃபீலிங்ஸ்க்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் தான், ஆனால் அவன் முழுசா எனக்கு தானே மச்சான். ஆனால் விட்டா ஓடிட போகிறேன், ஏதோ ஏதோ பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்குறான் மச்சான். ஒத்தா ஏஞ்சல் இப்படி பண்ணுவானே எனக்கு தெரியவே இல்லை மச்சான். செம்ம காண்டு மாரி ஆயிடுச்சு.
அதான். ஓ அப்படியா? சரி, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அப்படி பண்ணானு ஏற்றுக்குவியா அடைச்சோம்னா? ஆ அப்படின்னு டிராகன் கேட்குறான். ஒத்தா டிராகனா, என்கிட்ட வந்து இந்த லந்து மயிலாம் வச்சிட்டு இருக்காத. தங்கச்சி வேற, லவ்வர் வேறடா. அதான் நானும் சொல்கிறேன். ஆனால் 2 பேரும் பொண்ணுங்க தான். 2 பேரும் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் உன் கையில் தான் இருக்குது. அப்போ தயங்கும். நான் யாரை எப்படி ட்ரீட் பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ, போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சா பாரு, அப்படியே நெஞ்சுக்குள்ள ஐஸ் கட்டியை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏ நீ ஜில்லுடி நீ. அப்போ சத்தமாக சொல்லிடுறான். என்னடா லவ் மயிறு? டேய் தயாங்கா, என்ன ஜில்லுனா? ஐயோ, ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்குல்ல மச்சான், அதான் ஜில்லுன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்போ சூடாக இருக்கிறதுக்கு சூடும்பியா? ஆமாம் மச்சான், ஆமாம். அப்போ யாழ் தான் பார்த்தாலும் சூடாக இருக்கா. அப்போ ரிசினமே சூடு சரியா? உன் ஜில்லு யாருடா? ஜில்லுன்னா அந்த ஜில்லு இல்லை மச்சான், அது வேற ஜில்லுன்னு ஃபீல் கொடுக்கும்ல, அதான். ஓ ஐஸு. அப்போ ஐஸாடா? யார் அந்த ஐஸு சொல்லு பார்க்கலாம். அவளா மச்சான்? சை, அதெல்லாம் எவ்வளோ இல்லைடா, நானும் இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி டாப்பிக்கை மாற்றி விட்டுறான். டிராகனுக்கு எந்த வித டவுட்டும் வந்துடக்கூடாதுன்னு. அப்போ இந்த சைடு வயன், என்னடி இன்னும் காணோம்? எப்பயுமே பொறுக்கி வந்து நின்றுவான். காலையில் என்னை பார்க்கலனாலும் பிரேக் பீரியட்லையாச்சும் வந்து நின்றுவான். ஆனால் இன்னமும் காணோம். ஏன் அப்படி இருக்கான்? ரிஸ் பாரடி இருக்கானா? அவன் பைக் சவுண்ட் எதுவும் கேட்குதா? வயன் இங்கே பாரடி, அவன் வந்தானா அவனே ஏதாச்சும் சேட்டை பண்ணிவிட்டு உன் மேலே ஏதாச்சும் தூக்கி போட்டுருவான். இல்லைனா பிரின்ஸிபல் மண்டையில் விழுந்து அவர் கத்துவார். இப்படி தான் நடக்கும். நீ ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி பேனிக் ஆகுற? விடு, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் உன்னை தேடி வந்துருவான்னு. அப்போ இந்த சைடு எபி, என்ன எதுக்கு எபி திரும்பி பார்த்த? லைட்டாக ஸ்மைல் வேற பண்ணிட்டேன். போச்சு, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது பர்மனெண்ட்டாகவே ஜேகே வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராகவே ஜாயின் பண்ணிட்டான். அப்போ ஒயனும் லில்லியும் வர்றா. வந்துட்டு மை கமன் சார் அப்படின்ட்டு வர்றா. கமன் அப்படின்னதும், சார் அதாச்சும் நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இங்கே ஒர்க் விஷயமாக தான் வந்தேன். பட் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல. சில பசங்க தமிழ் கற்றுக்க ஆசைப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்கே ஏதாச்சும் வேக்கண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்கவும், இவ்வளோ நாள் அந்த ஸ்கூலில் ஒரு தமிழ் பொண்ணை டீச் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக லில்லியும் வர்றனால அவளையும் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ கரெக்டாக அவளோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் தான் வியர் பண்ணியிருப்பா. அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டு நெத்தியில் குங்குமம் சந்தனம் வச்சிருக்கா. அப்போ வரும்போது தான் பார்க்குறான். டேய் ஜெயே, இது இல்லையாச்சே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு போயிட்டு, ஏ லில்லி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மாமாவுக்கு தெரிஞ்சா நல்லா திட்டுவாரே. அது மாமா, அது இந்த ஸ்கூலில் தமிழ் கற்றுக்க குழந்தைங்க வில்லிங்காக இருக்காங்களாமே. அது நிறையா அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு, அது ரிலேட்டடாக தான் இங்கே ஒர்க் கிடைக்குமான்னு நான் பார்க்குறதுக்காக வந்தேன் மாமா. ஓ, இங்கே அதெல்லாம் கிடையாதுடி, கிளம்பு. அது மாமா, லில்லி கிளம்புன்ன, இப்போ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறீன்ல. இங்கே 12th படிக்கிறானுங்கன்னு தான் பேர், ஆனால் கேவலமாக பார்ப்பானுங்க, ரொம்ப கேவலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். மாமா, நீங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னாலும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த டைம் என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ண போகிறேன். அது இந்த ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. யாரும் உனக்கு கொடுத்தது? யார் அந்த பிரின்ஸியா? நான் பார்த்துக்கிறேன், வா. எதுக்கு மாமா, எதுக்கு? இது என்னோட லைஃப். நான் இங்கே என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன என்னோட வழியிலேயே எதையுமே பண்ண விடாமல் பண்ணுறீங்க. நானே பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு கையை அப்படியே உதறி விட்டுட்டு போயிடுறா. பிகாஸ் அவளுக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இவளை ஹர்ட் பண்ணிடுது. ஸோ அவனுக்கும் இவன் மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். இவளை ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், யாரும் இவளை தப்பாக பார்த்துடக்கூடாதுன்னலாம். ஆனால்
லைக் அவனே அறியாமல் ஒரு ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆயிரும். ஆனால் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த சைட் ஜிம்மின், டேய் வா போகலாம், டேய் இப்போங்கடா கூப்பிடுற, ஒத்தா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ தயாங் அண்ட் டிராகன் 2 பேருமே அவங்களோட ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் மட்டும்தான் அப்படியே பாஸ் பண்ணாமல் இருந்திருப்பான். ஸோ அப்போ அவனும் வர்றான். டேய் இங்கே எதுக்கடா கூப்பிட்டு வந்த ஜிமினா, டேய் நல்லா நல்லா வருது ஸ்கூலுக்கு இதுடா. அச்சா நான் தான் சொன்னேன்ல நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடணும். ஒத்தா ஜிமினா, டேய் உண்மையிலே படிக்க போறியாடா? மயிர்லையா படிக்க போகிறேன், உண்மையில தான் படிக்க போகிறேன். தான் எங்கள் அண்ணன் ஆரம் ஓவராக பண்ணிட்டு இருக்கான்டா. அப்போ இந்த சைடு கரெக்டாக வயனோட கிளாஸ்க்கு ஆரம் வர்றான். செம ஆரம் சார்ட்டே கேட்டுடலாமா, நைட்டு ஜிம்மின் வந்து வீட்டுக்கு வந்தா நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ரிசோ, வயன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல அவன் வருவான்னு, நீ என்ன அவர்கிட்ட போய் கேட்குறங்கிற? இங்கே பாரு வயன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்போ டைரக்டாக நீ அவர்கிட்ட போய் கேட்டால் உனக்கு எதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நான் சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பட் இதுதான் ரியாலிட்டி, கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் லைக் இந்த மாதிரிலாம் வயன்கிட்ட பேசியிருக்கவே மாட்டா. ஆனால் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஆரம்பம் அப்படி நடத்துகிறான். வயன் அப்படியே விண்டோ சைட் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி அவனோட தலையில் ஹெட்பேண்டை போட்டுட்டு லைக் ஜிம்மின், டிராகன், தயாங் 3 பேரும் அப்படியே ஒரு ஜாக்கெட்டை மேலே போட்டுட்டு ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கெத்தா மாதிரி ஃப்ரீக்கியாக வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி லைக் யாருமே கிளாஸை கவனிக்காம எல்லாரும் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஜிம்மின் அப்படியே பேசிட்டு வர்றான். அப்பா நான் ஸ்கூலில் எத்தாம் பெருசாக கத்தி வச்சிருக்கானுங்க, அதான் எனக்கு பிடிக்கல, எனக்கு எந்த கிளாஸ் பிடிக்குதோ அங்கே போய் உட்காந்துக்குவேன். டேய் உன் சூத்து எந்த கிளாஸில் வேணாலும் உட்காரணுமா? எந்த கிளாஸ் கொடுக்குறாங்களோ அங்கே தான் போய் உன் சூத்தில் உட்காரணும், புரியுதா அப்படின்னு தயாங் கலாச்சி விட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒயன் பார்க்குறா. ஜிம்மினுக்கு நல்லா தெரியும் அடுத்து கிராஸ் பண்ண போகிறது ஒயனோட கிளாஸ் தான் அப்படின்னு. ஒயன் அவன் அங்கேருந்து வரும்போதே பார்த்துடுறா. அது ஜிம்மின் டி, என்னடி ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறா. ஆனால் அவளுக்கு ஜிம்மினை பார்த்ததும் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி அவளுக்கு, பிகாஸ் அவள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. அட் த சேம் டைம் கோவமும் கூட. அப்போ அவனும் அப்படியே கிராஸ் பண்ணுறான். ஸோ டெஸாவும் லைக் ஒயனோட கிளாஸ் தானே, அவளும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஓ மை காட் ஜிம்மின், ஓ லைக் ஏஞ்சல் மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி பாய் ஏஞ்சல் மாதிரி, ஜாம் பியூட்டி அப்படின்னு. அப்போ ஒயன் சிரிக்கு மக வந்துருவா சக்கோலத்தி பொடி அப்படின்னு ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மின் பார்க்காம வேணும்னே ஒயன் பார்க்குறத பார்த்துட்டு டெஸாவை பார்த்து, பேபி என்ன ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறான். ஒயனுக்குலாம் அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அப்படியே எல்லா அழகையும் அடக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பா அவனை மிஸ் பண்ணோன்னு. ஆனால் இப்போது இவன் இப்படி பண்ணிட்டு போனதை பார்த்துட்டு அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அப்படியே டேபிளில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. லைக் அவன் அழுகிறது ஆரம்புக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஆரம் பார்க்குறான். என்ன எல்லி அம்மனம்மா ஓடிட்டுருக்கு? ஸ்கூலுக்குள்ளெல்லாம் கண்ட நாய்ங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேலைங்க? அதுக்கு தான் வாட்ச்மேன் போட்டிருக்கோம்ல, வந்ததுமே வெளியில் தூக்கி அடிக்கிறதுக்கு. இதுங்கெல்லாம் இங்கே என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக தலைவன் ஜிம்மினோட காது படையே பேசுகிறான். அப்போ ஜிம்மினோ, மச்சான் செருப்பில் ஆய் விட்டுனா கழுவிட்டு போயிட்டே இருக்கணும், அது கையில் எடுத்து மோந்து போகக்கூடாது, மூடிட்டு வாங்க அப்படின்னு அப்படியே பதிலடி கொடுக்குற மாதிரி அவனும் போயிட்டுருக்கான். போயிட்டு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான நியூ அட்மிஷன் லைக் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும்னு எல்லாத்தையுமே அப்படியே வாங்கிக்கிறான். பிரின்சிபலும் அட்வைஸ் பண்ணி தான் உள்ளே எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ். இதெல்லாம் கேட்கும் போதே டிராகனுக்கு தோணுது, ஜெமினா இதெல்லாம் ஃபாலோ மயிரே பண்ண மாட்டேடா. இதெல்லாம் பண்ணி கிழிச்சு நீ எழுதி முடிச்சு தப்பாகிற நானும் பச்சு தொல்லனானா அப்போவே கேட்டியா மண்டேல மேக்ஸ் வரல மயிர் வரலன்னு. ஏய் ஜெமினா நீ பலியாடுதான். அப்போ பார்க்குறான், எப்படி இருப்பாளே தங்கமே, என் தங்கோண்டி நீனு அங்கடி இருக்க அப்படின்னதும் எப்படி தானே கிளாஸ் ரெப்பு. அப்போ கரெக்டாக பிரின்ஸிபல் ரூமுக்கு வர்றா. கெடின் சார், என்ன யாரோ 3 பேர் புதுசாக உட்காந்துருக்காங்க, மண்டே ஒரு மார்க்கமா தயாங் போட்டிருந்த ஹெட்பேண்டில் இது
அப்போது எபியோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தயங் யதார்த்தமாக திரும்பி பார்த்துருப்பான். அப்பா என் மைனா அடி அழகி இங்கே வந்துட்டியாடி வாங்கமனை பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்து எபி வந்துட்டுருக்கா. அப்போ பிரின்சிபல், எபி நீ ரொம்ப நல்லா வேலை பார்க்குறம்மா. இந்த மாதிரி கரெக்டாக யார் யார் ஆப்சன்டீஸ் அப்படின்னு மேம் கொண்டு வரலன்னா நீயும் அட்டண்டன்ஸ் கரெக்டாக போட்டு பர்சன்டேஜ் கொண்டு வந்துடணும். அப்போ எபி எல்லாம் செம ஷாக்கில் நிற்கிறா. இப்போ ட்ராகன், அந்த தங்கச்சியா கொக்கா அவளெல்லாம் பர்ஃபெக்டாக நான் வளர்த்துருப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் எதுக்குப்பா தேங்க்யூ சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எபி என்னடி உன் மனசெல்லாம் படப்படன்னு அடிக்குது? இந்த தயோங் பக்கத்தில் இருக்கனாலையா? எபி பார்க்காத அழகாக இருந்தாரே, அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தார். பார்க்காத எபி, பார்த்துட்றி எபி, பார்க்காத எபி, ஏபி பார்த்துட்றி. அப்படியே பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சல்ல, அது மாதிரிடி பார்த்துருப்பாங்களா? வேணா ஏபி பார்க்காத, பார்த்துட்றி அப்படிங்கவும் ஏபியும் அவளை கண்ட்ரோலே இல்லாமல் பார்த்துட்றா. அப்போ தயாங்க்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸு. பார்த்துட்டா, ஐயோ என் தங்கம் என்னை பார்த்துட்டா, அப்படி பிடிச்சி உன் கணத்தை பிடிச்சி கொஞ்சம் போல இருக்குடி. அப்போ ட்ராகனும், என்ன எங்கே வந்து பல்ல காட்டிட்டுருக்க? ஜிமினா இவனுக்கு போய் மந்திரிச்சு ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அப்படியே எழுந்து போயிடுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டேல இருந்து ஜிமின் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே வருவான், லைக் படிக்கிறதுக்காக. அவன் படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் விட்டு போயிடுவான். அப்போ இந்த சைடு ஜேகே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாடா. ஜேகே நீனும் உன்னை தான் சுற்றி வருவா. பேசாமல் உனக்கு வேறு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அவனை விட்டு விலகி போயிடுவா. என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஏன்னா நான் உங்களை சுற்றி வரேங்கிறனால என்னை உதாசீனமாக நினைக்கிறீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல தான் இருக்குது. அதே சமயம் எனக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னு இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் பாட்டுக்கு டைரெக்டாக வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அவளும் நினச்சிட்டு இருக்கா. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரே ஸ்டாஃப் ரூம் தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ இனிமேல் லில்லியும் அங்கே தான் வருவா. அப்போ கரெக்டாக லில்லிக்கு எங்கே அசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜேகேக்கு அப்படியே ஆப்போசிட், ஐ மீன் ஆரமோட பக்கத்தில். அப்போ ஜேகேக்கு ஒத்தா எதுக்குடா கேர்ள்ஸ் ஸ்டாஃபை கொஞ்சம் தள்ளி போடாமல் இப்படி பக்கத்தில் வச்சுருக்கீங்க? ஆரம் நல்லவன் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எனக்கு கடுப்பாகுது. ஜெயே உனக்கு எதுக்குடா கடுப்பாகணும்? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ ரிசும், வயன் அழுதது போதும்டி, எவ்வளோ நேரம் உட்காந்து அழுவ? இல்லடி நீயே பார்த்தல, என் கண்ணை முன்னாடி அவள் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு போகிறான். எனக்கு எப்படி இருக்கும்? அவள் லவ்வர்டி. நான் இங்கே தொட வந்ததுக்காக நான் வேணான்னு சொன்னதுக்காக என்னை எப்படி பண்ணிட்டு போகிறாண்டி. நான் ஏண்டி ஒரு பையனுக்காக அழுகணும்? அப்போ நான் எனக்கு கெத்தா தெரியலாம்ல? நீ அப்படியே தெரிஞ்சுக்கோ. எங்கள் பாரு, லவ் லைஃப்பில் சில நேரம் தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க தோணும். சில நேரம் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் ரைட்டுன்னு தோணும். அது அவங்கவுங்கள பொறுத்து தாண்டி இருக்கும். ஹிலரிஸ், அப்போ நானும் அவனை கண்டிக்காமல் இருந்தேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அதே வேலை அவனுக்கு நான் ஃபீல் பண்ண வைக்க முடியும்ல? ஓகே, அப்போ நானே இனிமே தாண்டி இப்படி தாண்டி இருக்க போகிறேன். ஐயோ வயன், என்னமோ பண்ணுங்க. ட்ராகன் வேற அழகாக இருந்தான். ஒரு தடவை நான் பார்த்துருந்தேன். என்ன எனக்கும் அவனுக்கும் வேற ஏதோ கேப் இல்லை மாதிரி இருக்குது. நாங்களும் எங்களோட லவ்வை சரி பண்ணணும். அப்போ ஜிம்மினும் கரெக்டாக போயிட்டு வர்றான். அப்போ டெஸ்ஸா நல்லா போயிட்டு ஓரமாக உட்காந்துக்கிறா ஜிம்மினை பார்க்கணுன்னு. ஹோ டேம், ஹவ் பியூட்டிஃபுல் ஹீ இஸ், மை கியூட்டி பை ஜிம்மன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போது இப்போ பாருடி, அவளை பாருடி, நான் தான் அங்கே போய் உட்காரணும். ஆனால் அவள் கியூட்டி பையன் கொஞ்சிட்டு இருக்கா. எல்லாருக்கும் தெரியும்ல எனக்கு ஜிம்மின்னு அவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் ஏன்டி ஏன் அவனை பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ எப்படி காலேஜும் முடியுது, ஜிம்மின்லாம் அப்படி வெளியில் தான் இருக்கான். அப்போ எபி வர்றதுக்காக தயாங் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக லில்லியும் அவளோட ஃபர்ஸ்ட், ஐ மீன் இன்னும் அவனுக்கு கிளாஸ் அசைன் பண்ணல, பட் ஜஸ்ட்டு ஸ்டாஃப் ரூமில் இருந்துட்டு அப்படியே எழுந்து போகும்போது ஜேகே வர்றான். அப்போ அவனோட ஃபேஸை கூட அப்படியே பார்க்காம அவள் பாட்டுக்கு எழுந்து போயிடுறா. மாமா, நான் பார்த்தேன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் பேசி உங்களோட மைண்டை அப்செட் பண்ணிடுவேன், அதான் நான் பாட்டுக்கு எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு அவளோட மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஜேகே இப்படியே இருந்து கொள்ளில்லி, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் 2 பேரும் ஒரே ரூட்டில் தான் போகணும். அப்போ இந்த சைடு அப்படி வெளியில் போனதுமே
ஜிம்மின் அப்படியே பைக் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். அப்படியே பைக்கை முறுக்கிட்டே ஒயன் பார்க்குறா. எனக்கு தெரியும் ஜிமினா, நீ அவ்வளோதான் என் கூட சண்டை போட்டாலும் எனக்காக நீ பைக்கில் வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமான்னு உன்னை இன்னும் அதிகமாக பிடிக்குது. எனக்கு தெரியலடா, நீ ஏதோ பண்ணுற, அதனால மட்டும்தான் எனக்கு இன்னும் ஒன்று அதிகமாக பிடிக்குது அப்படின்னு வேகமாக ஓடி போகிறா. அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை ஒயனை தள்ளி விட்டு வந்து போகிறா. ஏ வயன், என்னாச்சுடி அப்படின்னு ட்ரெஸ் அப்படி எழுப்பி விடுறா. ஒயனுக்கு லைட்டாக முட்டில் லைட்டாக அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ ஜிம்மின்லாம் பார்க்குறான். ஒத்தா டெஸா, யாழும் மயிரே தள்ளி விட்டு வரையாடி, உன்னை இருகடி மயிறு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் வயன் அந்த சம்பவத்தால் இன்னும் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி புரியாமல் கோவமாக தான் இருக்கான். இப்போ டெஸா ஓடி போயிட்டு, ஓ ஜிம்மின், ஹவ் க்யூட், என்ன பண்ணுற? ஒத்தா உன்னை எப்படி சாவடிக்கலான்னு பார்க்குற. டெஸா பைக்கில் ஏறி போகலாம், உனக்கு என்னமோ வேணும்னு கேட்டிய? எனக்கு ஃபெராரி ரோச்சர். ரேஸ், ஏன்டி, ஏன் இதெல்லாம் நான் பார்க்கணும்? எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்கா. அப்போ டிராகன் தாயாவுக்குலாம் பாவமாக இருக்கு. எபிக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணா, ஏன் லவ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமாண்ணா? எனக்கு இவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்டே வாய் விட்டு சொல்லிடுறா எபியும். இப்போ தயம், எல்லா லவ்வும் அப்படி இருக்காது. சில பேர்லாம் அவங்க ஆளை வேல்யூ பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் சில பேர் ஆளை தாங்குன்னு தாங்குவாங்க. லைக் குருடன் கையில் இருக்க ஓவியம் மாதிரி. அவங்களுக்கு அதை பற்றின வேல்யூவும் அதில் உள்ளதும் தெரியாதுல்ல, பட் நமக்கு தெரியும்ல, நம்ம பார்க்குறவங்களுக்கு. அப்போது எபி என்ன புதுசாக தத்துவெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின் இவளை தள்ளி விட்டு வந்துட்டா டெஸ்ஸா அப்படின்ற கோவத்தில் பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறான். டெஸ்ஸாலாம் அப்படி நடுங்கி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஜிம்மன், கேன் யூ ப்ளீஸ் ஸ்லோ டவுன் த பைக் ப்ளீஸ்? ஏ டெஸ்ஸா, ஒத்தா மூட்டோறனா வாடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இந்த சைடு வாயனும் அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போது டெஸ்ஸா அப்படி பயத்தில் பாதியில் இறங்கி ஓடிடுறா. அப்போது ஒயனை அழுதுட்டு இந்த ரத்தம் வந்தது கூட துடைக்காம ரிஸ்க் கூட போயிட்டுருக்கா. அப்போது அப்படியே பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு, ஒயன் அந்த ஏறி வாடி, ஏந்திலே அந்த ஏறுவா. ஜிமினா, நான் வரல ஜிமினா, நீ போ, நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு போகிற ஜிமினா, நான் வரல ஜிமினா, நீ போ ஜிமினா. ஏய் ஏந்திலே வாடி, எதுக்கு அழுற? பைக்கில் ஏறுண்ணா. நான் வரல ஜிமினா, நான் வர மாட்டேன் ஜிமினா அப்படின்னு சொன்னதும் அவளை அப்படியே தூக்கி பைக்கில் அந்த பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல, அதில் உட்கார வச்சுக்கிறான். அவனை பார்த்த மாதிரி, எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு எனக்கே தெரியாதுடி, கட்டி மட்டும் பிடிச்சிக்கோ, எனக்கு நீ இப்போ வேணும், கட்டி பிடிச்சிக்கோடி. ஏன்டா நீ கூப்பிட்டதும் நான் இதுக்கு வந்துடுறேன். எப்பயுமே அப்படிதான், இந்த மானங்கிட்ட மனசு மாதிரி நீ கூப்பிட்டதுமே வந்துடுறேன். நான் உன்னை மிஸ் பண்ண ஜிமினா, நானும் தாண்டி மிஸ் யூ, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ரிசும், அட பாவீங்களா, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க, பாட்டிக்கிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது நம்ம தலைவன் என்ட்ரி. ஓய் ஜட்டியை வெளில கட்டிட்டு போகிறவளே, டிராகனா, ஸ்லிப்பர்ஸாலே அடி வாங்குவீங்க, அடிப்பாங்களா? நான் குஞ்சாலே அடிப்பேன், பார்க்குறியா அப்படின்னு அவனும். அவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி தானே ஒரு மாதிரி வாக்குவாதமாக க்யூட்டாக இருக்கும். லைக் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏறு, ஏதோ உன்னை மிஸ் பண்ணுறேன். அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வாயிலேருந்து வருது உன்னை மிஸ் பண்ணுறேன்னு. பண்ண வேண்டி, ஆனால் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, எனக்கு தெரியும் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனோட கணத்தை அப்படி பிடிச்சிட்டு அவன் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறா. எனக்கு புரியுது, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஏபி வீட்டுக்கு போயிட்டு அவள் ரூமில் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா தாயா அவங்க அழகாக கீழே நின்றுட்டு இருக்கான். அப்போது ஜேகே அண்டு லில்லி அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ லில்லி தான் முன்னாடி போகிறா. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, மாமா நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துக்கிறேன். எதுக்கு? மாமா நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் போங்கன்னா போங்க, நான் பின்னாடி நடந்து வந்துக்கிறேன். இனி உங்கள் வீட்டில் இருக்கல, நான் ஏதாச்சும் வேறு வீடு வாங்கி தங்கிக்கிறேன். என்னமோ பண்ணு, என் உயிரை வாங்குறதுனே வந்துருங்க அப்படின்னு அவனும் செம்ம டென்ஷனாகி போயிட்டுருக்கான். சரி, ஜிம்மின்னு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். அப்போ ஒயன் விடாமல் அவனை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா அழுதுட்டே. ஜிம்மின்னு அப்படியே அவளை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இந்த சைடு எப்படி தயங்க பார்த்துட்டே நிற்கிறா. ஓகேடா, இந்த எபிசோட நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்னும் லைக் இதை எப்படி கொண்டு போகிறதுனே அப்படியே மைண்டில் அப்படியே பிளாப்லான்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இனிமேல் ரியல் ஃபைட் அதெல்லாம் வரும். மேக்ஸிமம் ஒரு 7 or 8 எபிசோடில் முடிக்க பார்க்குறேன். ஓகே பாஸ்டோஸ், இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.